திருப்பரங்குன்றம் என்ற சிறப்பான அறுபடை ஸ்தலம். புராணங்களில் இதை திருப்பரங்கிரின்னு சொல்லுவாள். நம்ம சரீரத்தின் அகத்தில் இருக்க ஆதாரங்களில் மூலாதாரமான முதல் ஆதாரத்துக்கு இணையாக பார்க்கப்படுறது. இந்த திருப்பரங்குன்றத்தை வானத்திலிருந்து பார்க்கும்போது சிவலிங்க வடிவில் தெரியுமாமா. அந்த திருப்பரங்குன்றத்துக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அடிப்படையிலும் திருப்பரங்குன்றம் ஒரு சிவக்ஷேத்திரம். நடுவில் முருகப்பெருமான் எப்படி வந்தாருந்தானே நம்ம எல்லாத்துக்கும் யோசிப்போம். எப்படின்னா, ஒரு முறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தோட பொருள் சொல்லும்போது பார்வதி தேவி மடியில் அழகான குழந்தையான நம்மளுடைய பால முருகனாக உட்கார்ந்துருந்தார். அதை கேட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டார். கேட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். ஆனால் முருகனுக்கு எல்லாமே ஒரு லாஜிக் ப்ரொசீஜர். குருமூலம் கற்பதை இப்படி கற்கக்கூடாது, இது தவறுன்னு நினச்ச முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு போய் தன்னுடைய தந்தையான சிவனையே நினச்சி தவம் பண்ணி அவர்கிட்டயே அந்த பிரணவ மந்திரத்தோட பொருளை கற்றுக்கிட்டு இப்போ சுவாமி மலையில் போய் அவருடைய தகப்பனான சிவபெருமானுக்கே திருப்பி சொன்னார். இப்படி இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு உண்டு. இங்கே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பதிலாக முருகனோட வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாள். மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றேன்னு சூரபத்மனை சம்ஹாரம் செஞ்ச பிறகு தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம என்ன செஞ்ச முருகப்பெருமானுக்கு இதோட நன்றியை செலுத்தன்னு எல்லாரும் யோசிக்கிறா. அப்பந்தான் தேவேந்திரன் தன்னோட மகளான தேவயானியை திருமகள் மகாலட்சுமி போல இந்திரன் வளர்த்த தன்னோட மகளான தேவயானியை முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குமாறு யோசிக்கிறார். இதை தவிர அவர்களுக்கு வேற என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல. பார்த்தார், இதுக்காக திருமாலிக்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறார். நம்ம பல நேரங்களில் நினச்சிட்ருக்கோம், நம்ம பிளான் பண்ணி தான் எல்லாம் நடக்குது, நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் பிளானே போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நமக்கான எல்லாத்தையும் அந்த சாக்ஷாத் பகவான் முன்னாடியே தீர்மானிச்சிட்டார். திருமாலும் அதே தான் சொல்கிறார். எப்படி அமுதவள்ளி சுந்தரவள்ளியாக பிறப்பெடுத்த இந்த வள்ளியும் தெய்வானையும் இந்த முருகனையே அடையறக்காக கடுகாலங்காலம் தபஸ் பண்ணிட்டு இப்போ அவர்களை அடைய போகிறாங்க அப்படின்னு சொன்னார். கேட்ட தேவேந்திரனோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லையாமா. உடனே முருகன் தெய்வானையோட கல்யாண வைபவங்களில் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டார். திருமண வைபவங்களில் என்னெல்லாம் வேலை இருக்கோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டார்.